ஆண்டவர் சொன்னது பொய்யா? கிடையவே கிடையாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், வார்த்தை ஒளியாதுன்ட்டாரு. வார்த்தை பொய்யல்ல, அதை சுமந்தவரும் பொய்யான ஒரு தீர்க்கதரிசி அல்ல. அப்ப ஏன் அது நடக்கல? ஒன்னே ஒண்ணு, பெற்ற மனுஷன் பெற்ற வார்த்தையின் வழியில வரல. சும்மா உங்க வாழ்க்கையில பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருங்கிறனால எப்படி ஒரு ஹாப்பியா ஒரு லைஃப் ஜேர்னி வாழ்ந்துட்டு கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொன்னது அப்படியே அவர் செஞ்சுட்டு இருப்பாருங்கிற நினைப்புல இருந்துடவே கூடாது. அதுக்குன்னு ஒரு பாதை இருக்கிறது. ஆமீன். வானத்தின் நட்சத்திரத்தை போல வாரணும்னா அதுக்கு ஒரு பாதை இருக்குது. என்னது? தகப்பன் வீட்டை விட்டு அவர் காண்பிக்கிற பாதையில போகணும். கரெக்டா காய் நோத்துறாரு. எப்ப? அப்ப ஆதியாகமம் 12 முதல் வசனத்துல தகப்பன் வீட்டை விட்டு அப்புறம் இனத்தையும் தேசத்தையும் விட்டு என்ன பண்ணு, நான் காண்பிக்கிற பாதையில போ. அப்படி நீ போறப்ப உன்னை பெரிய ஜாதி ஆக்கிடுவேன் அப்படின்ட்டாரு. ஆண்டவர் என் வாழ்க்கையில சொன்ன வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேற்ற அவர் ரெடியா தான் இருக்கிறாரு. அந்த பாதையில நான் போகிறதுக்கு தவறாம இருந்துட்டேன்னா அது நிச்சயம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, இந்த பாதையில அவர் சொன்னதை செய்யறதுக்கு நான் ஒரு பிரயாசப்படணும். வாக்குத்தத்தம் கொடுத்துருச்சுன்னா அது ஒரு சம்பளம் மாதிரி. அந்த சம்பளம் நடக்கணும்னா அதுக்கு வேலை செய்யணும். தரிசனத்தை தந்துட்டார், அது ஒரு சம்பளம் மாதிரி. அது நடக்கணும்னா ஏன் பிரதர் சொப்பனத்தை தந்துட்டாரு. எகிப்துல எப்படி என்ன பண்ணிக்கலாம்? இருந்திருக்கலாம், எப்படி இருந்திருக்கலாம். ஆனா வஸ்திரத்தை பிடிக்கிறப்ப அவளை விட்டு ஓடுறாரு. ஒரே ரீசன், அவ எகிப்திய ஸ்திரீங்கனால அவ கூட தப்பு பண்ணலையா? சொல்லுங்க. அவ எகிப்திய ஸ்திரீங்கனால தப்பு பண்ணலையா? இல்ல. அவ இன்னொருத்தருடைய ஒய்ஃப்ங்கறனால தப்பு பண்ணலையா? இல்ல. ஒரே ரீசன், கர்த்தருக்கு விரோதமா இதை செய்வது எப்படி? உனக்கு தெரியாத ஒரு பாதை இருக்கு. நான் ஒரு பாதையில போயிட்டு இருக்கேன். என்ன பாதை? தரிசன பாதை. இந்த தரிசன பாதையில சிலர் வஸ்திரத்தை பிடிக்கிறாங்க. நீ வஸ்திரத்தை வச்சுக்கோ, ஆனா நான் இன்னும் இதுலயே போயிட்டே இருக்க போகிறேன். நீ இதை வச்சுக்கோ. ஆமா, பல தடை வருது, பல பாடு வருது, ஆனா இருந்தாலும் இன்னும் நான் இதுலயே தான் போயிட்டு இருக்க போறேன். ஏன்னா இதுல போகிறவன் தான் அந்த கட்ட சொப்பனத்தை நிறைவேறுகிறதையும் காண்மா. பெற்ற தரிசனம் நிறைவேறுகிறதையும் அவன் தான் பார்ப்பான். வேற யாரும் பார்க்க மாட்டாங்க.